அவங்கள பாக்குறப்போ இறந்து போன எங்க அம்மா பாக்குற மாதிரி இருந்துச்சு. என் ஃபேமிலி பரம்பரையா செங்கல் சூழலையே குத்துரிமையா வாழ்ந்துட்டாங்க. எங்க அம்மாவும் அதே வேலை செஞ்சுதான் என்ன படிக்க வச்சாங்க. நல்ல வேலைக்கு போயிட்டு எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நானும் படிச்சு நல்ல வேலைக்கு போனேன், நல்லா சம்பாதிச்சு எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா எனக்கு கொடுத்து வைக்கல. நான் நல்ல நிலைமையில இருக்கும் போது எங்க அம்மா இறந்துட்டாங்க. கமலாம்மா பார்க்கும் போது எங்க அம்மாவை பாக்குற மாதிரியே இருந்துச்சு. எங்க அம்மா இப்ப இருந்திருந்தா கமலாம்மா மாதிரி தானே இருந்திருப்பாங்க. நான் என்னதான் இவ்வளவு நல்லா சம்பாதிச்சாலும் எங்க அம்மாவை நல்லா பாத்துக்க முடியலன்ற ஒரு ஏக்கம் எனக்குள்ள இருந்துட்டே இருக்கு தினேஷ். கமலாம்மா என் கூட இருக்கும்போது எங்க அம்மா என் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கு. அதான் எங்க அம்மாக்கு நான் என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டனும் அதெல்லாம் கமலாம்மாவுக்கு செஞ்சு சந்தோஷப்பட்டேன். அது தப்பா தினேஷ்? நான் அவங்கள வீட்டு வேலைக்கு தான் அனுப்புனேன். ஆனா யார் செஞ்ச புண்ணியமோ தெரியல, அவங்க உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருக்காங்க. எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வரேன். சரி, அம்மா இப்ப வந்துருவாங்க. நீங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு பார்த்துட்டு போயிடுங்க. நான் பாத்துறதுக்கு என்ன இருக்கு? உங்க தான் பெத்த தாய் மாதிரி பாத்துக்கிறாங்கல்ல, இதுவே எனக்கு போதும். ஐயா, நீங்களா? நல்லா இருக்கியா கமலா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்கய்யா. நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். ஏன் உடனே கிளம்பிட்டீங்க? அவங்கள பாத்தீங்களா? அவங்க கிட்ட பேசுனீங்களா? அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கய்யா, என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. எனக்கு எல்லாம் தெரியும் கமலா, உன்னை பார்த்தல அதுவே எனக்கு போதும். நான் போயிட்டு வரேன். சரிங்கய்யா, ஊர்ல எல்லாரும் கேட்டேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லுங்க. விஜி, உங்க அம்மா வந்திருக்காங்க பாரு. உட்காருங்கம்மா.